ஆடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை பிரித்தெழுதுக. வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு பிரித்தெழுதுக. பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் சேர்த்தெழுதுக. கொங்கலர். இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் நூல்கள். சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுவது சிலப்பதிகாரம். மேரு என்பதன் பொருள் மலை. கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். சிலப்பதிகாரத்தின் காலம் 2ஆம் நூற்றாண்டு. பாரதி என்னும் பட்டத்தினை அளித்தவர் எட்டயபுர அரசர். கிணறு என்பதனை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். நன்மாடங்கள் பிரித்தெழுதுக. நன்மை கூட்டல் மாடங்கள். நிலா கூட்டல் ஒளி. நிலா ஒளி. நிலா ஒளி எவ்வாறு அமைய வேண்டுமென பாரதியார் கூறுகிறார்? முத்து சுடர்போல். பாரதியின் காலம் 20ஆம் நூற்றாண்டு. காணி என்பதன் பொருள் அளவு. பாரதியின் கவிதை பெற்றுள்ள உணர்வுகள் விடுதலை உணர்வு, மண் உணர்வு, பெண் உணர்வு இவை அனைத்தும். இளம் தென்றலின் பயனாக பாரதி கூறுவது மனம் மகிழ்தல். சிட்டுக்குருவி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கும் பறவை இனம் ஆர்டிகாலா. சிறகடிக்காமல் பறக்கும் பறவை கப்பல் பறவை. வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி அடைகாக்கும் நாட்கள் 14 நாட்கள். ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்துக்கு வரும் பறவை செங்கல் நாரை. பறவைகள் இடம்பெறுவதற்கு அடிப்படையானவை நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இவை அனைத்தும். பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் எது? நீர்வாழ் பறவைகள். பறவைகளின் வலசை போதல் பற்றி பாடிய புலவர் சக்தி முக்த புலவர். சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்னும் நூலை எழுதியவர் சலிம் அலி. ஆர்த்தாலஜி எதை பற்றிய படிப்பு? பறவைகள் பற்றியது. 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை கப்பல் கூளைக்கடா, கப்பல் பறவை, கடற்கொள்ளை பறவை இவை அனைத்தும். பறவை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் சலிம் அலி. சக்தி முத்த புலவரின் காலம் 1500 ஆண்டுகளுக்கு முன். பறவைகள் அழிவிற்கு காரணம் பூச்சிக்கொல்லி பயன்பாடு, நவீன கட்டிடங்கள், செயற்கை வெளிகள் இவை அனைத்தும். எவை இல்லாதது வெறும் எலும்பு போர்த்திய உடம்பு என வள்ளுவர் கூறுகிறார்? அன்பு. முடியாத செயலை முடித்து காட்டுவோம் யார்? பெரியோர். உலகை கெடுப்பதும் காப்பதும் எது? மழை. ஒருவருக்கு சிறந்த அணி எது? இன்சொல் பேசுதல். கிழவனும் கடலும் புதினத்திற்கு கூறப்படும் கருத்து விடாமுயற்சி. சார்பெழுத்தின் வகைகள் 10. முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை 30. எழுத்துக்களின் வகைகள் 2. நுட்பமான ஒலிப்பு முறை உடைய எழுத்து அக்கு. ஆயுத எழுத்து எதனை சார்ந்து இயங்கும்? உயிரையும் மெய்யையும். உயிர்மெய் எழுத்தின் வரிவடிவம் எதனை ஒத்திருக்கும்? மெய்யெழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். எது
முதல் எழுத்துக்களில் இடம்பெறாத சொல் குருவி.